ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆனந்தி பிரேம் பேசுகிறேன். நம்மளோட முருங்கைக்கீரை போட்ட தால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ரெசிபி சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பாருங்கள். நான் வந்து ஒரு கப்பு கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருங்கைக்கீரையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 3/4 கப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவி எடுத்துட்டு அது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டு ஒரே ஒரு தக்காளி போட்டு நான் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு நான் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. இப்படி ஒரு கடாய் வச்சுக்கலாம். நம்ம இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம இந்த பருப்புக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நம்ம வீட்டில் எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகா போடலாம். நான் இதில் ஒரு 4 சிவப்பு மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை நல்லா நம்ம வதக்கிடலாம். ஆனியன் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு அந்த குக்கர் தண்ணியை வந்து நம்ம நல்லா கலந்து இதில் ஊற்றி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. ஏன்னா உப்பு பத்தலை, அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இந்த டைமில் நம்ம இந்த கீரையை அப்படியே போட்டுடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். அந்த சூட்டுலேயே வந்து இது நல்லா வெந்துடும். இது குட்டி குழந்தைகளுக்கு கூட இது கொடுக்கலாம் இந்த தால். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் போட்டு சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கீரை இந்த சூட்டுலேயே நல்லா வெந்துடும். இது அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை போட்ட தால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான முருங்கைக்கீரை போட்ட தால் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.